வெல்கம் டு அவர் சேனல் ஆஷ் அண்ட் ஹர்ஷ் உலகம். டிசைன் போடுறதுக்கு நம்ம எதுக்கு நியூஸ் பேப்பரை யூஸ் பண்ணுறோம்னுள்ளது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த டிசைன் போடுறதுக்கு நம்ம நார்மலாக துணி தைக்கிற நூல் தான் நான் எடுக்கேன். இந்த நூலை நம்ம ரெண்டாக சேர்த்து பாபினில் சுற்றி எடுக்கணும். நான் வெள்ளை கலர் தான் எடுத்துருக்கிறேன் இன்றைக்கி. இந்த கிளாத்தில் தான் இன்றைக்கி நம்ம த்ரெட் டிசைன் போட போகிறோம். நாம் என்ன டிசைன் போட போகிறோமோ அதை ஒரு வேஸ்ட்டு பேப்பரில் ஏற்கனவே யூஸ் பண்ண பேப்பராக இருந்தாலும் சரி, நியூஸ் பேப்பராக இருந்தாலும் அதில் வரைஞ்சி அதை நம்ம எடுக்க போகிறோம். நம்ம வரைஞ்ச டிசைனை நம்ம அந்த கிளாத்தோட மேல் பக்கமாட்டு வச்சு அதை ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போடணும். பேப்பரோட மேலேயே நம்ம ஸ்டிச் போடணும். அதை டர்ன் பண்ணி அதுக்கு மேலே திருப்ப ஒருக்கா கூட ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம வரைஞ்சிருக்க டிசைனில் அந்த நீடில் அப்படியே தாத்து வச்சுட்டு ஃபுட்டரை உயர்த்தி நம்ம அந்த பேப்பரை டர்ன் பண்ணணும். அந்த டிசைன் எப்படி இருக்கோ அது தக்கன டர்ன் பண்ணணும். கிளாத் மூவ் ஆகாமல் இருக்க நம்ம பின் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ சேஃப்டி பின் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கிளாத்தில் நம்ம எந்த இடம் எல்லாம் வைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல அந்த பின்னை வச்சிடணும். நம்ம வரைஞ்சிருக்க டிசைனோட மேல் பக்கமாட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரோம். நம்ம கிளாத்தோட உள் பக்கம்தான் இது ஸ்டிச் பண்ணுறோம். இதில் எப்படி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேனோ அது போல் ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த டிசைன்லேயே நம்ம வரைஞ்சிருக்கிறதுக்கு மேலேயே அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். ரொம்ப பொறுமையாக மெதுவாக ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் அது ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம எம்ப்ராய்டரிங் ஸ்டிச் பண்ணால் எப்படி இருக்குமோ அது போல் ஒரு லுக்கு கொடுக்கும். நம்ம இந்த டிசைன் ப்ளவுஸில் மட்டும் இல்லை, குர்தீஸில் நெக் டிசைன் ஆட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய பேர் சிம்பிளாவது ஒர்க்கு போடணும்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நார்மல் த்ரெட்டை வச்சு இப்படி ஒரு அழகான டிசைன் போட முடியும்னு தெரிஞ்சால் யாருமே ட்ரை பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய பேர் லைனிங் கிளாத்தை அதில் வச்சு அதுக்கு மேலே இப்படி ஸ்டிச் பண்ணுவாங்க. அப்படி இருந்தாலும் சுருக்கம் வரும். நாம் இப்போ ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. கட் பண்ணி எடுத்துடலாம். இப்படி தான் இருக்குது முடித்த பிறகு. இதோட அவுட்லுக்கு இப்படி தான் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. எந்த ஒரு சுருக்கமுமே கிடையாது. நார்மல் மெஷினில் தச்சுன்னு உள்ளது நம்பவே முடியாது. எம்ப்ராய்டரிங் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஸ்டிச் பண்ணதை நம்ம அதுக்கடுத்து அந்த பேப்பரை நம்ம ரிமூவ் பண்ணணும். வெறும் 5 ரூபாய் செலவு தான். த்ரெட்டு மட்டும்தான் செலவு. இதில் அந்த பேப்பரெல்லாம் அழகாக மெதுவாக நம்ம ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ண ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம ரெசிப்ட் எல்லாம் கிழிக்கும்போது எந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கோ அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. பொறுமையாக மொத்த பேப்பரையும் நம்ம கிழிச்சு எடுத்துடலாம். நம்ம பேப்பர் வைக்காமல் ஸ்டிச் பண்ணால் எப்படி இருக்குன்னு உள்ளது நான் சைடில் அட்டாச் பண்ணுறேன். அதில் இப்படி தான் இருக்குது சுருக்கத்தோட. அந்த இடம் ரொம்ப மோசமாக இருக்குது. ரிமூவ் பண்ண பிறகு இப்படி தான் இருக்குது.
எம்ப்ராய்டரிங் டிசைன் போட்டால் எப்படி இருக்குமோ அது போலயே நார்மல் மிஷினில் போடலாம். எந்த ஒரு சுருக்கமுமே இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருக்குது. இந்த டிசைன் தான். இதில் பீட்ஸ் ஒர்க் போடுறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.